Hi friends, welcome back to Subiksa சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். லெமன் ரைஸ் அதோடவே சூப்பரான ஒரு சைடு டிஷ் தான் பொட்டேட்டோ ஃப்ரை. ரெண்டுமே சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க டக்குனு வீடியோக்குள்ள போய்டலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 3 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் தோலோடய சேர்த்துக்கிறேன். நீங்கள் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 2 ல இருந்து 3 பல்லு அளவுக்கு பூண்டு நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. அடுத்ததா இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் 2 எலுமிச்சை பழம் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க எலுமிச்சை பழம். அந்த எலுமிச்சை சாறை இது கூட சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணியே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கசப்பாகிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க சாதத்தை நம்ம தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே சாதத்தில் கலர்லாம் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக நம்ம லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது இதுக்கு தேவையான சைட் டிஷ் பார்த்துடலாம். பொட்டேட்டோ ஃப்ரை. இப்போ நான் இந்த சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட 2 பல் பூண்டு லேசாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காம நல்லா இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்காமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு. உள்ளே வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனில் லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிக்ஸா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங்.